திருநெல்வேலி மாவட்டம் சிந்துபூந்துறை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். அவரிடம் பேசலாம். வணக்கம் முனாஃப், வருங்கள். அந்த மழையால் பாதிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களுக்கு சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தற்போது நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். குறிப்பாக 2 நாட்கள் பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாக தொடர்ந்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அரசினுடைய முன்னெடுப்புகள் அங்கு நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் சித்தாமூந்துறையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து அங்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய உணவு, அதே போல குடிநீர் உள்ளிட்ட பொருட்கள் தற்போது அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த பொருட்களை வாங்கி வருகின்றனர். சபாநாயகர் அப்பாவு, அதே போல அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட தற்போது களத்தில் நின்று இந்த நிவாரணப் பொருட்களை தற்போது வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்க மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களிடம் தொடர்ந்து அங்க நடைபெறக்கூடிய அந்த நிவாரண பொருட்களுக்கான பணிகள், அதே போல மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறித்து அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் தொடர்ந்து அமைச்சர் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். எல்லாம் ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு இடத்துல அப்படியே அப்படியே கிடக்குது. ட்ரெயின் எப்படி வேகமாக கொண்டு வந்தோமோ அது மாதிரி ப்ராப்பராக திருநெல்வேலி மாவட்டம் சிந்துபூந்துறை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையால் அதீத அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்தந்த பகுதிகளுக்கு அமைச்சர்கள் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் சிந்துபூந்துறையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பார்வையிட்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்துல தொடர்ந்து கனமழையின் காரணமாக அங்கு தமிழக அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரண பொருட்களானது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக சபாநாயகர் அப்பாவு, அதே போல அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட இருவரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உணவுப் பொருட்கள், தண்ணீர் உள்ளிட்டவை வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அங்கு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து மீட்டு வரப்பட்டு தொடர்ந்து இந்த நிவாரண முகாம்களுக்கு அனுப்பும் பணியில தமிழக அரசு சார்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உணவுப் பொருட்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது.